நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம், காவியாவிய காணோம். ஏன் வரல? தங்கச்சிக்கு நலுங்கு வைக்கும் போது அக்கா வர வேண்டாமா? என்ன ஏதோ நீங்க பேசுறத பார்த்தா காவியா தான் ரொம்ப முக்கியமானவ மாதிரி தெரியுது. இப்ப கல்யாணம் யாருக்கு நடக்குது? திவ்யாவுக்கு தானே? மனப்பொண்ணு இங்க தானே இருக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதியே. வந்த வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? வேணி, சொந்தக்காரங்க கிட்ட இப்படியா பேசுறது? அவங்க காவியாவை காணோம்னு தானே கேட்டாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? சரி சரி, வளவளன்னு பேசாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வைங்க. அம்மா, குடும்பத்துக்கு மூத்தவங்க நீங்க வைங்க முதல்ல. சரிப்பா. நீயும் வைமா. பெரியவங்க நீங்க, முதல்ல நீங்க நலங்கு வைங்க. என்னதான் மாப்பிளைக்கு சந்திரன் பூசினாலும் இதே கலர் தான்.
என்ன பிரதீப் உட்காந்துக்கிட்டே கனவு கண்றியா? இப்ப சரி. காலையில கல்யாண மணமேடையில உட்காந்துக்கிட்டு ஐயர் மந்திரம் சொல்லும்போது கனவு காண ஆரம்பிச்சிடாத. கனவுல ஐயர் உனக்கு திவ்யாவா தெரிய போறாரு. அப்புறம் ஐயருக்கு தான் கஷ்டம். டேய் பெரியவனா, பா. எல்லா சீர்வரிசையும் வண்டியில ஏத்தியாச்சா? ஒரு பொருள் கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் பாத்துக்க. திவ்யா கல்யாணத்துல சம்பந்தி ராமநாதன் கிட்ட எல்லா பொருளையும் ஒப்படைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பா, இப்ப எதுக்குப்பா அலையா விருந்தாலையா என்ன அனுப்புறீங்க? வேற யாரையாவது அனுப்ப வேண்டியதானே? கல்யாண மண்டபத்தோட அட்ரஸ் சொன்னா நம்ம டிரைவரே நேர்ல கொண்டு போய் கொடுத்து போறோம். இதுக்கு நான் தான் போகணுமா? டேய் அறிவு கட்டவனா, நான் அனுப்புற சீர்வரிசைய பெத்த புள்ள கிட்ட தாண்ட கொடுத்து அனுப்பணும். நீ போறதுதான் முறை. ஏங்க வெட்டியா எதுக்கு காசை போட்டு இம்புட்டு சீரை அவங்க வீட்டுக்கு அனுப்பணும்? ஏதோ அண்டாவோ குண்டாவோ பேருக்கு கொடுத்தா பத்தாதா? நம்மள கூப்பிட்டிருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனவங்க கல்யாணத்துக்கு எதுக்கு இம்புட்டு செலவு பண்ணி சீர் செய்யணும்? எல்லாம் உங்களுக்கு விளையாட்டா போச்சு. ஏய், வாய திறக்காத, திறந்த வாயிலே மிதிப்ப. அப்பா சொல்றத கேள்றான்னு அவன்கிட்ட சொல்வியா? அவனுக்கு தோத என்ன மாதிரி சொல்றியா? அவனை போக சொல்றே. டேய் பெரியவனே, எல்லா சீர்வரிசையும் மண்டபத்துல போய் ஒப்படைச்சிட்டு நல்ல சத்தம் போட்டு செங்கோட வீட்டு சீருன்னு சொல்லிட்டு வாடா. உன்னை கொல்ல போறேன் பாரு. லந்து பண்றீங்களோ? எதுக்கு அவனை டமர் அடிக்க சொல்ற? செங்கோடனை கேவலப்படுத்துறியா? உனக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறா. டேய், நீ போறதும் தெரியக்கூடாது, சீர்வரிசையை ஒப்படைக்கிறதும் தெரியக்கூடாது, வாயை திறக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை போயிட்டு வரணும். போ. சரிப்பா, வரமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அவசரப்படாத, எதையும் பொறுமையா யோசிச்சு செய்யறது நல்லது. இந்த தடவை நம்ம அடி எடுத்து வச்சா ஜாக்கிரதையா தான் வைக்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம், அந்த பிரதீப் நம்மள சிக்கல மாட்டி விட்டுருவான். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் காவியா. சரி, சும்மா தானே இருக்கோம், வாயேன் ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம். சினிமா? என் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னடான சினிமா பார்க்க கூப்பிடுற? உனக்கெல்லாம் சினிமா பார்க்கறதுக்கு வேற நேரங்காலமே கிடையாதா? இது பாரு, இப்ப போய் பார்க்கலன்னு வை, ஒரு நல்ல சினிமாவை மிஸ் பண்ண வேண்டியதுதான். சரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு. அதுக்கே கப்பலுக்கு வந்த மாதிரி கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. ஏய் வாடா சந்துரு, உட்காரு, வா. ரொம்ப நல்ல காரியம் பண்ண, தேங்க்ஸ்டா. டேய், அப்படியே உனக்கு இன்னொரு வேலையா இருக்கு. சொல்லு மாப்ள, முடிச்சிருவோம். மாப்ள, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பண்ண போய் விஷயம் லீக் ஆச்சுன்னு வை, திட்டம் பூரா வேஸ்ட் ஆயிடும்.
ஏன் தங்கச்சி கல்யாணத்தை நானே நிறுத்துறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு எந்த தடை வந்தாலும் பிரதீப்போட முகம் தெரிய கிழிக்காம விட மாட்டேன். இது பாரு, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ செய்யறதான் கரெக்ட். நல்ல விஷயத்துக்கு போராடி தான் ஆகணும் காவியா. அத்தை, திவ்யாக்கு இன்னும் எம்பிட்டு நேரத்துல மேக்கப் முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் உனக்கு தான் மேக்கப். என்ன பண்றீங்க? மேக்கப் போடுறேன்னு சொல்லி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வேணி, மீனாட்சி அம்மனுக்கு படைச்சு கும்பிட ஒரு பட்டுப்புடவை உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அதை எடுத்துட்டு வா. அதையும் கல்யாண புடவை, நகை இதையெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். அப்பதான் நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணும் படாம இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும். போ. டைம் ஆகுதுமா, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் ஆகணும்ல. ஐயோ, அந்த புடவை எங்க வெச்சேனே தெரியல. யாராவது பாத்தியலா? ஐயோ, என்ன அண்ணி, அந்த ரேக்ல தான் இருக்கும், நல்லா தேடி பாருங்க. இல்ல திவ்யா, நான் நல்லா தேடிட்டேன், அங்க இல்லவே இல்ல. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். திவ்யா, என்னம்மா சாரி கிடைச்சதா? கிடைச்சிச்சுமா. என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. சரி, டைம் ஆச்சு, சீக்கிரமா வா. நீ எதுக்கு அழுறன்னு எனக்கு தெரியும் திவ்யா. நான் உன் அம்மாடி. இத கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? சார், வேற ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? யோ, சொல்றேன்ல, ப்ளீஸ். ஓ, ஏன் இப்போ தேவையில்லாம அவர் மேல கோவத்தை காட்டுற? விடு, பில்ல கொடுத்துட்டு கிளம்பலாம். சரி, ஒரு நிமிஷம் இரு, வரேன். டேய், வாடா.
ஹலோ ஹலோ காவ்யா, எப்படி இருக்கீங்க? நான் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வர போற பிரதீப் பேசுறேன். என்ன காவ்யா, நல்லா இருக்கீங்களா? நான் இதை எதிர்பார்த்தேன். உங்க புருஷனுக்கு கால் பண்ணா நீங்க தான் போன் எடுப்பீங்கன்னு. இன்னும் 12 மணி நேரம் தான் டைம் இருக்கு. உங்க தங்கச்சிய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க. பாவம் தங்கச்சி இல்ல காவ்யா? பிரதீப், என்ன ஆம்பளைங்களை திமிர காட்டுறியா? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. நானும் சொல்றேன், இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு உன் வேஷம் கலைய. ஓ, அப்ப அடுத்த அட்டெம்ப்ட்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? சபாஷ். ஆனா இன்னும் 12 மணி நேரம் தானே இருக்கு. சாரி 11 மணி நேரம் 55 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பரவாயில்லையா? பாவம், நீங்களும் கஜினி மாதிரி அடுத்தடுத்து போராடுறீங்க. கடைசியில நீங்க தான் மண்ணள்ளி வாயில போட்டுக்க போறீங்க. ஓகே, பாய், குட் லக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. திவ்யா ரெடி ஆயிட்டால, போய் பாரு. வாங்க வாங்க. அண்ணா போதும்ண்ணா. திவ்யா, சின்னவளா இருந்த என் பொண்ண இப்ப மணமகளா பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. திவ்யா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா. பெரிய இடத்து மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. பெரிய இடத்துக்கு மருமகளா போற. கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, போய் வரவேற்கலாம். வா, ரெடியா இருங்க. வாங்க தம்பி, வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 சமதி, வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா, வாங்க.
நீங்க உள்ள போங்க. சரி.